ஒரு உதாரணம் பார்க்கலாம். एक उदाहरण देखें. நீங்க யோனா புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா பைபிள்ல अब योना के पुस्तक को पढ़ते हैं கர்த்தர் சொல்றார் அவனை நினிவேக்கு போன்றார். परमेश्वर उसे कहता है कि तू निनिवे जा. நினிவேக்கு போப்பா. அவன் சொல்றான் நான் நினிவேக்கு போக மாட்டேன். वह कहता है मैं निनिवे नहीं जाऊंगा. உடனே தர்ஷுக்கு போறாங்க. तो वह जो है तर्शीश की ओर चला जाता है. வேற கப்பல்ல ஏறிறான். दूसरे नाव में चढ़कर போயிட்டு கீழ் தடங்களில் அப்படின்னா அந்த கப்பல்ல பல ஃப்ளோர் இருக்குல்ல அது மாதிரி கீழ் தடங்கள்ல போய் படுத்துக்கிறான். देखिए जहाज में अनेक जो है भाग होती है, सबसे निचली भाग में वहां जाकर वहां पर सोता है वो. அவர் ஒளிந்து கொண்டாராங்க. वहां पर वह छुप जाता है. கப்பல் கிளம்புது. वहां पर जो है नाव निकलती है. கர்த்தர் பாக்குறாரு. परमेश्वर देखते हैं. ஓ நீ ஒளிஞ்சின்றியா? तो वहां पर जो छुपाया हुआ है क्या? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சின்றியா? मैं नहीं जानता हूं सोच रहे हो. ஒரு காற்று ஒன்னு அனுப்புறாரு. वहां पर एक आंधी आती है. ஒரு புயல் ஒன்னு வருது. वहां पर एक तूफान आती है. வந்த உடனே பாருங்க அப்படியே அந்த கப்பலை அப்படியே அல்லோகல்லோ பண்ணுது. वहां पर जो है उस आंधी जो அப்படியே ஆட்டுது அந்த கப்பலை. उस नाव को हिलाती है. உடனே பாருங்க அதுல இருக்கிற ஆளுங்கெல்லாம் சேர்ந்து என்னாச்சுன்னு தெரியலையே உடனே கப்பல்ல இருக்கிற எல்லா தானியங்களை தூக்கி தண்ணியில போடுறாங்க. और वहां के लोग समझ नहीं पा रहे, तो उस नाव में जो भी चीज थे सबको उठाकर बाहर फेंकते हैं. அப்படியும் அது நிக்கிற மாதிரி இல்ல. वहां पर भी वह नहीं रुक रहा है. கடைசியில சீட்டு போட்டு பார்க்கலாம்ன்றான். अंत में जो है वह सीट को नीचे डालकर சீட்டு போடும்போது யோனா பேர் வருது அதுல. वहां पर जो योना का नाम आता है. உடனே அவனை பார்க்கறாங்க இவனை எப்படி தூக்கி தண்ணியில போடுறதுன்னு. अब इससे देखते हैं कि योना को कैसे पानी में அவனே புரிஞ்சுக்கிறான் அது. वह खुद समझ लेता है. இல்ல நம்ம தப்பா போறோம் கடவுள் தெரிஞ்சு போச்சு. हम जो है गलत जा रहे हैं करके அதனால இப்ப அந்த டைரக்ஷனை மாத்துறாரு. वहां पर परमेश्वर डायरेक्शन को बदल रहे हैं. உடனே சொல்றான் அவனே சொல்றான் என்ன தூக்கி தண்ணியில போடுறேன். वह खुद कहता है मुझे उठाकर पानी में फेंक दे. தண்ணியில போட்ட உடனே அந்த புயல் காற்று அடங்கிடுது. वहां पर वह तूफान जो है आंधी रुक जाती है. உடனே ஒரு மீன் வந்து அவனை முழுகிடுது. वहां पर एक मछली आकर उसे जो है निगल लेती है. மீன் வயித்துக்குள்ள போயிடுறான். उसके भीतर चला जाता है. 3 நாள் அந்த வயித்துக்குள்ள இருந்தான். 3 दिन वह मछली के पेट में रहता है. மூணாவது நாள் பொறுத்து ஜெபம் பண்றான். तीसरा दिन वह प्रार्थना करता है. ஆண்டவரே என்னால உள்ள இருக்க முடியல. परमेश्वर मैं अंदर नहीं रह पा रहा हूं. என்ன வெளியில கொண்டு வந்துருங்க. मुझे बाहर लेकर आ जाओ. நான் நினிவேக்கு போறேன். मैं निनिवे चला जाता हूं. ஏதோ நான் தவறா ஒரு முடிவு எடுத்துட்டேன். मैं जो गलत निर्णय ले लिया, என்ன மன்னிச்சிங்க. मुझे आप माफ कर दे. நான் அந்த டைரக்ஷன்ல போறேன். मैं उसी मार्ग में जाऊंगा. கர்த்தர் அதுக்கு அப்புறம் தான் நினிவேல கொண்டு போய் அவனை விடுறாரு. परमेश्वर बाद में उसको वहां पर लेकर निनिवे அப்ப ஒரு लेकर காத்து அவரால் அனுப்ப முடியுது. டைரக்ஷனை மாத்துறாரு அவர். अब उनके द्वारा जो है आंधी लेकर आ सकता है, यानी कि मार्ग को बदल सकते हैं. ஹalleluya. हालेलुया. ஒரு முறை பாருங்க மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் தரகாதீங்க. मरकुस 4वां अध्याय देखिए. 35ல இருந்து வாசிச்சீங்கன்னா 35वां वचन से पढ़ते ஏசு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறாரு. यीशु जो है एक छोर से दूसरे छोर जाता है. அங்க திடீர்னு ஒரு பெருங்காற்று அடிக்குது. वहां पर एक आंधी आती है. சீஷர்கள்லாம் பயந்துறாங்க. जो चेले डर जाते हैं. இயேசுவை போய் எழுப்புறாங்க. यीशु मसीह को उठाते हैं. ஐயரே நாங்கள் மடிந்து போறது கவலை இல்லையா அப்படின்றாங்க. परमेश्वर हम जो है मरने वाले, आपको कोई चिंता नहीं है क्या? உடனே பாருங்க இயேசு எழுந்து போய் சொல்றாரு காற்றை பார்த்து அமைதலாயிரு. तुरंत परमेश्वर उठकर कहते हैं कि आंधी को देखकर तू शांत हो जा. அது உடனே கப்சிப்புன்னு ஆயிடுது காற்று. वह तुरंत जो शांत हो गया. எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. सब अचंभित हो गए. என்னப்பா காற்றெல்லாம் இவரு கீழ்ப்படியுது. आंधी जो इनकी आवाज सुनाई दे இவரு சொன்ன அந்த காத்து அப்படியே அடங்கிடுச்சு. ये कहने पर आंधी सुनती है. அப்ப அந்த அது எவ்வளவு பெரிய பவர் நினைக்கிறாங்க. कितना बड़ा शक्ति है करके ஆமாங்க सोचते हैं. அதுதான் இங்க சொல்லப்படுது. कि वही यहाँ पर भी कहा गया है. ஒரு காற்றுக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நினைச்சாருன்னா அந்த பவரை கொடுக்க முடியும்ன்றான். एक हवा या आंधी को जितना पावर उसको चाहिए वह देना अगर चाहते हैं तो परमेश्वर वो उसको दे सकते हैं. அவர் அதை நியமிப்பாராம். वह खुद उसे निर्णय करते हैं. அவர் என்ன டெம்பரேச்சர்ல வைக்கிறாரோ அதுல வேலை செய்யுமா. वाक्य जिस टेम्परेचर में रखते हैं वह उस टेम्परेचर में काम करती है. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்ப கர்த்தர் நினைச்சாருன்னா நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் காற்றை கூட அனுப்பலாம். अब परमेश्वर अगर चाहे तो हमारे लिए आशीष भरा हवा को भी भेज सकते हैं. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं. கர்த்தரால செய்ய முடியாது. परमेश्वर कर सकते हैं. ஒரு கீழ்காற்று அம்ச்சு காடைகளை குவிச்சாரே. एक निचली हवा को भेजकर जो है அப்ப தேவன் நினைச்சாருன்னா परमेश्वर अगर सोचते हैं तो நமக்காக हमारे लिए ஒரு மனுஷனுக்காக एक मनुष्य के लिए அவர் ஒரு காற்று அனுப்பலாம். वह एक हवा को भेज सकता है. அதுதான் அவன் சொல்றான். वही वहां पर कहा गया. நீ ஞானத்தை போய் எங்க தேடினுங்கிற? கடவுள் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் காற்றுக்கே இவ்வளவு பிரஷர் வேணும்னு நினைச்சானா அந்த பிரஷருடைய காற்றை கொண்டு வருவார்ன்றான். आप ज्ञान को कहां जाकर ढूंढ रहे हो? आप परमेश्वर जो जिस वायु में जितना प्रेशर चाहिए वह भेज सकता है. केवल वहीं वहां पे ज्ञान को पा सकते हो. அவ்வளவு வல்லமை உடையவர். उतना शक्तिशाली है. அடுத்து சொல்றான் பாருங்க. इसके बाद में कहते हैं அடுத்த வசனம் சொல்லுது. अगला वचन. மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். और मेघ के लिए विधि और गर्जन और बिजली के लिए मार्ग ठहराया. இது ரொம்ப நல்லா இருந்தது. यहाँ पर बहुत अच्छा है. देखिए இதை விலைக்கு சொல்லணும்னா அப்போ ஆச்சரியமா இருந்தது. इसका विवरण करें तो अचंभित हो जाओगे. பாருங்க மழைக்கு திட்டம். वर्षा के लिए जो है योजना. மழைக்கு திட்டம்னா என்ன? अब मेघ के लिए विधि करके பாருங்க தேவன் இந்த பூமியில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். परमेश्वर इस पृथ्वी पर एक योजना रखे है. ஒரு வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 12 மாசம். एक साल में 12 महीना है. அந்த 12 மாசத்துல इस
12 महीनों में பாருங்க ஒரு 4 மாசம் மழை வருது, 4 महीना बारिश होती है, ஒரு 4 மாசம் வெயில், 4 महीना धूप होती है, ஒரு 4 மாசம் குளிர்காலம். 4 महीना जो ठंड की होती है। அப்படிதான் நியமிச்சு திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. वैसा ही जो निर्णय और நமக்கே योजना தெரியுது அது. बनाया, हमें खुद पता है। இப்ப நவம்பர்ல இருக்கிறோம், अब नवंबर में है, இப்ப டிசம்பர், நவம்பர் டு டிசம்பர் போகுது. नवंबर से दिसंबर जाता என்ன காலம் இது? है। अब ये कौन सा काल है? கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க? अब क्या என்ன कहोगे? காலம்னு சொல்லுவீங்க? कौन सा मौसम है? ரொம்ப வெயில் காலம் சார் அப்படியே சொல்லுவீங்க? बहुत धूप काल है। என்னன்னு சொல்லுவீங்க? अब क्या कहोगे? क्या குளிர் कहोगे? குளிர்காலம் சார். ठंड काल है। டிசம்பர் வந்துருச்சுல, दिसंबर आ गया ना, குளிர்காலம் வந்துருச்சு. ठंड का मौसम भी आ இப்போ गया। அப்படியே பாருங்களேன், உங்களுக்கு இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. अब अप्रैल शुरू होती உடனே है, என்ன சொல்லுவீங்க? तुरंत क्या कहोगे? சரியான வெயில் வரப்போகுதுல, बहुत जो है धूप आने वाली है। ஏப்ரல் மே ஜூன்லாம் வெயில் காட்ட போகுது பாரு அப்படின்னு. अप्रैल मई जून में बहुत, அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து சொல்லுவோம் மழை காலம் வருது. जुलाई और अगस्त में बरसात की मौसम। அப்ப இது திட்டம். ये सब योजना है। தேவன் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி வைத்து அந்த திட்டத்துக்கு ஏற்றா போல வேலை செய்றாரு. देखिए परमेश्वर इन योजना को बनाकर उन योजना के अनुसार वे काम करते हैं। இங்க சொல்றான், यहाँ पर वे कहते மழைக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. हैं मेघ के लिए जो है विधि बना के रखी है। அப்படின்னா என்ன? எல்லா காலத்திலும் மழை வராது. हर समय में वर्षा नहीं होती है। மழைக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தின் காலத்துல மழை வரும். मेघ के समय में जो बताया गया उस समय में वह बरसात होती है। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? புரியுறவங்க மட்டும் केवल जो समझ पा रहे हैं। சொல்லுங்க. மழைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னா बरसात के लिए अगर एक योजना बनाकर रखे हैं, உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. आपके लिए भी एक योजना है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास அப்ப करते हैं? மழைக்கு ஒரு திட்டம், और वर्षा के लिए एक योजना, ஆனா அந்த காலம் வரை வரைக்கும் காத்திருக்கணும்ல. परंतु वह काल आने तक का इंतजार करना இப்ப நீ चाहिए। யோசிச்சு பாருங்க, अभी आप सोच कर देखिए 325 நாள் மழை, 365 நாள் மழை வந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 366 दिन अगर आपको மழை வந்தா என்ன பண்ணுவீங்க? वर्षा है तो क्या करोगे? சொல்லுங்க, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. आप खुद कहे। ஏதாவது விளையுமா? कुछ जो है வெளியில क्या- போக முடியுமா? बाहर जा सकते हैं, வர முடியுமா? आ सकते हो, ஏதாவது சாப்பிட முடியுமா? कुछ खा सकते हो। பாருங்க, இப்போ உங்களுக்கு குளிர்காலம் இல்ல, ये ठंड का मौसम है। இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் முடிஞ்ச அப்புறம் ஜான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்டா நான் லடாக் போற 20 அடிக்கெல்லாம் ஸ்னோ, அப்படியே ஸ்னோ வந்து நிக்குது பாருங்க. 20 அடி, 15 அடி, 20 அடிக்கு ஸ்னோ வந்து நிக்குது பாருங்க. देखिए दिसंबर अभी है। अब जनवरी में पास्टर पिछले साल जब गए थे लद्दाख गए थे, वहाँ पर 20 फुट में जो है ठंड, वहाँ पर बर्फ था। மைனஸ்ல போது பாருங்க, माइनस में जा रहा है वो, -17 20 அப்படி இருக்குது பாருங்க. -17 20 में रहती है वहाँ पर। அந்த காலகட்டங்கள்ல उस समय पर நீங்க லடாக்ல போய் ஒரு சூப்பு குடிச்சீங்கன்னு வச்சீங்க 500 ரூபாய். आप उस समय पर जाकर लद्दाख में एक सूप पियोगे तो 500 அதுவும் रुपए கிடைக்குமான்னு பார்க்கணும். நீங்க वह मिलेगा करके आपको ढूंढना पड़ेगा। ஒரு டீ குடிக்கணும்னு போனீங்கன்னா கூட एक चाय अगर पीना चाहते हो உங்களுக்கு 150 ரூபா 100 ரூபா இருக்கும். 100 या 150 रुपया होगा। ஒரு பன்னு சாப்பிடுறதே காஸ்ட்லி அந்த டைம்ல. एक बन खाना ही बहुत जो है, ஏன்னா எதுவுமே கிடைக்காது. वहाँ पर कुछ नहीं मिलेगी। ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, ஃபுல் பேக், पूरा जो है बर्फ भरा रहता है, ரோட் எல்லாம் பிளாக். पूरा रोड ब्लॉक रहता है। அது ஃளைட்ல கூட பாருங்க குறிப்பிட்ட டைம் சொல்றாங்க அவங்க, இல்லனா கூட்டி போறதுல. फ्लाइट में भी कुछ ही समय पर लेके जा सकते हैं। ஓ இறங்குறேன் அப்படியே மைனஸ்ல இருக்குது, கிடு ஆகுது பாருங்க. அப்படியே वहाँ पर जाकर उतरते वक्त माइनस में बहुत कांपना शुरू நான் हो गया। போற ஹோட்டல் எட்ம ஊடியான டாக்ஸிக்காரன் வழி தெரியாம எங்க ரோட்ல எட்ம விட்டான் பாருங்க. वहाँ पर होटल लेकर जाकर छोड़ने बोले तो टैक्सी वाला कहीं नहीं पता है कि ஏன்னா रोड में छोड़ दिया। நாங்க லாங்குவேஜ் பிரச்சனை, நான் சொல்றது அவன் சரியா புரிஞ்சிக்கல. भाषा का प्रॉब्लम था, कुछ समझ नहीं पा रहे थे दोनों। அங்க இருந்து போன் எடுத்து போன் அடிச்சு நடு ரோட்ல நிக்கிறோம், நானும் இன்னும் 2 பேரும் நிக்கிறோம் பாருங்க. वहाँ पर फोन उठाकर फोन कर बीच रोड में खड़े हुए थे। பயங்கரம் அப்படியே சில்லுன்னு இருக்குது பாருங்க. बहुत ठंड था देखिए। அப்படியே யோசிக்கிறேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உறைஞ்சிருவா மாதிரி இருக்குது. अब परमेश्वर अगर यहाँ पर रहे तो बर्फ बन जाएंगे हम लोग। யாரோ ஒரு அம்மா திடீர்னு ஜன்னல் திறந்து பார்த்துச்சு. वहाँ पर एक माता जी जो है அந்த खिड़की அம்மா को खोल कर சொல்லிச்சு, दी थी। उन्होंने कहा வந்தராவுன்னு கூட்டு போச்சு. वे क्या बुलाकर मुझे अंदर आओ करके போனா लेकर பெரிய गए। ஹீட்டர் ஒன்னு இருக்குது பாருங்க. वहाँ पर एक बहुत बड़ा हीटर है। ஐயோ அதை கட்டி பிடிச்சிக்கலாம் போல இருக்குது அந்த ஹீட்டர். நம்ம அப்படியே उसे जो है हम அப்படியே அப்பதான் தெரியுது அதோடைய மகிமை என்னன்னு பாருங்க. तभी वह हीटर का महिमा போய் क्या पता அங்க உட்கார்ந்த உடனே वहाँ पर जाकर बैठने के बाद அம்மா போய் சுட சுட அப்படியே ஒரு பிளாக் டீ போட்டு கொண்டு வருது பாருங்க. वह जो है गरम भरा एक लाल चाय बनाकर लेकर आके दी। நான் சொல்றேன், தேன் அமிர்தங்க அது அந்த நேரத்துக்கு. वह हमारे लिए अमृत था उस समय। அப்படியே சாப்பிட்டு உட்காந்து அம்மா கேக்குது, ஏன் ரோட்ல நின்னுக்கிற, என்னாச்சு இவ்வளவு குளூர்ல நிக்கிறீங்களே? वह पूछ रही थी आप क्यों यहाँ पर इतने ठंड में रोड में बीच में क्यों खड़े हो? ஹோட்டலுக்காரன் வந்து வேற எங்க இறக்கி விட்டு போயிட்டான் இல்லன்னு. ये होटल में जाना था परंतु यहाँ ஐயோ बीच रोड में நீங்க छोड़ அந்த சைடு போனோம் அதுக்கு. दिया। आपको दूसरी तरफ जाना है। அப்புறம் ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்காரனே வந்து கூட்டு போனான் फिर பாருங்க. वो होटल वाला खुद आकर लेकर गया। அந்த அம்மாக்கு சொன்னா, ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து ஒரு தேவதூத மாதிரி காப்பாத்துன என்ன நீ. उस अम्मा को धन्यवाद करके आप स्वर्गदूत के समान பாருங்க, आकर हमें எல்லா காலமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. हर मौसम एक प्रकार होने से अच्छा नहीं रहेगा। மழைக்கென்று ஒரு காலம் உண்டு. बरसात का एक मौसम है। சொல்லுங்க, बोलिए। என் வாழ்க்கையில கடவுள் திட்டத்தை வச்சிருக்கிறார். मेरे जीवन में परमेश्वर ने அந்த योजना रखा है। திட்டத்துக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். उस योजना के लिए एक काल रखा அந்த गया। காலத்துல அது எனக்கு நடக்கும். उस काल में वह पूरा होगा। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ பாருங்க, पा रहे हैं? நம்ம ரொம்ப மாறிட்டோம்ல. हम जो है बहुत बदल गए हैं।
நம்ம ரொம்ப இந்த இன்ஸ்டன்ஷன் உடனே வரல டக்கு டக்குன்னு காஃபின்னா உடனே இன்ஸ்டன்ட் உடனே கொடுக்கணும்ல. हम जो है इंस्टेंट हमें वही तुरंत हम जानते हैं. இன்ஸ்டன்ட் காஃபி, इंस्टेंट कॉफी, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் इंस्टेंट नूडल्स. இல்லையா? கப்பு ஒன்று கொடுத்து சுடு தண்ணி ஊற்றிடுறாங்க அதில். एक कप देकर उसमें गर्म पानी डाल देते हैं. என்ன கொடூரம் பாருங்க. इतना 10 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டுங்க சார் 10 அப்படின்னு. मिनट के बाद मैं खा लो कहते हैं. இப்போ பாருங்க முன்ன மாதிரி இல்லைல்ல. இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்க வேண்டியதே கிடையாது. டப்பாவில் அரைச்சி ஏற்கனவே வச்சிடறான். நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இஞ்சி ஒரு ஸ்பூன், பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்க. अब पहले के सामान जो नहीं है कि मतलब पहले आप जो है अदरक और लहसुन को पीस कर रखना पड़ता है. अभी आप लेकर आके खरीद के डाल सकते हो ऐसे. இப்போ எல்லாமே பாருங்களேன், எது வேணாலும் சாப்பிடலாம். अब सब कुछ खाया जा सकता है. இல்லையா? நான் ஒரு 3வது படிக்கும் போது, 3வது அந்த மாதிரி படிக்கும் போது, पास जब तीसरी कक्षा में पढ़ रहे थे, எங்கள் ஊரில் பாருங்க ரொம்ப வித்தியாசம். அது முட்டையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை மட்டும் தான் வைப்பாங்க. वहाँ पर जो है जंगली मुर्गी की अंडा ही सिर्फ मिलती थी. நான் 3வது படிக்கும் போதெல்லாம் இந்த வெள்ளை கோழியெல்லாம் நீங்கள் அப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் இருக்கும், ஆனால் பெருசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. उस समय यह सफेद मुर्गी जो கம்மியாக இருக்கும். वहाँ पर बहुत कम होती थी. இப்போ வெள்ளை கோழி தான் அதிகமாக இருக்குது இல்லை? जो सफेद मुर्गी ज्यादा है. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் ஒரு கூடை ஒன்று இருக்கும், கருப்பு கலர் கூடை. அதில் புல்லுங்களாம் வச்சுருப்பாங்க. அதில் அந்த முட்டைங்களை கொஞ்சம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு 25-30 முட்டை வைப்பாங்க. டெய்லி வருவாங்க அதுக்காக. देखिए उन दिनों में जो है एक छोटा सा राशन दुकान होता था. उसमें एक टोकरी के भीतर जो है कुछ 25 या 30 अंडे को रखे रहते थे. उसमें रोज आकर लेना पड़ता था. ஆமாம், நீங்கள் போய் 20 முட்டை கொண்டுலாம் வாங்க முடியாது. अब जाकर 20 अंडे पूछे तो नहीं मिलेगा, ஏன்னா முன்னாடியே சொல்லணும் அதுக்கெல்லாம் நீங்கள். कि हमको पहले ही बताना पड़ता था. அப்போ நாங்கள் போகும்போது பாருங்கள், வீட்டில் வாங்கிட்டு வரும்போது நாங்கள் 6 பேர் இருப்போம் எங்கள் வீட்டில். हमारे घर में 6 जन होते थे. 6 பேருக்கு ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வருவோம். 6 जन के लिए 4 अंडे होते थे. ஆளுக்கு பாதி பாதி தான். सबको आधा आधा. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் முழுசாக வைப்பாங்க. पास्टर के पिता को सिर्फ, ஏன்னா அவர் அப்பா இல்லை. क्योंकि वह पिता है ना. நான் பக்கத்தில் சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் உட்காருவேன். पास्टर उनके बगल में जाकर बैठ जाते थे खाने அவர் खाते முட்டை वक्त. வைக்கும் போது அவரே பார்ப்பேன். जब उनको अंडा रखा जाता था तो मैं उनको देखता அவர் था. புரிஞ்சுக்குவாரு, वह समझ लेते थे இது முட்டைக்காக தான் என்னை பார்க்குது அப்படின்னு. ये अंडा के लिए मुझे देख रहा है. உடனே என் பாதி எடுத்து அவர் வச்சுக்கின்னு அவர் வைக்கிற முழுவதும் தூக்கி எனக்கு வைப்பார். मेरा आधा जो वे ले लेते थे और उनका जो पास जो पूरा अंडा था वो मुझे दे देते थे. எங்கள் சிஸ்டர்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. उनके बहन वहाँ पर बैठे रहते थे, सब उनको देखते நான் थे. சிரிச்சினே எடுத்து எடுத்து காட்டுவேன், முழு முட்டை எனக்கு அப்படின்னு. मैं हंसकर जो है उनको छेड़ा करता था. पूरा अंडा. அப்படிதான் அப்பெல்லாம். ऐसा ही था. இப்போ அப்படி கிடையாது. अब ऐसा नहीं है. இப்போ நினைச்சா 6 முட்டை சாப்பிடலாம். अब अगर आप चाहते हो तो 6 अंडे एक ही साथ ஆம்லேட் எத்தனை வேணாலும் சாப்பிடலாம், ஆஃப் பாயில் சாப்பிடலாம். जितना ऑमलेट या हाफ बॉयल खा सकते हैं. என் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சாப்பிடும்போது எப்போ சொல்லுவேன். मेरे बच्चों को जो है इस प्रकार की कहानियों को बताता हूँ मैं खाते वक्त. என் சின்ன பிள்ளை சொல்லுவான், அவனுக்கு முட்டை இல்லைன்னா சாப்பிட மாட்டான். मेरा छोटा बेटा उनको जो है, அரை முட்டை சாப்பிட்டியா? अब आप क्या आधा अंडा அரை खाएगा? முட்டைலாம் பத்துமா? आधा अंडा काफी है क्या? நான் சொல்ல இல்லைடா, அவ்வளோதான்டா கொடுப்பாங்க. उतना ही हमें देते थे. என்னப்பா கொடுமையாக உன்னை வளர்த்துருக்குறாங்கப்பா உங்க அப்பா அம்மா. इतना आपको क्रूर क्यों आपको पाला पर? உன்னை வந்து எகிப்துல இருக்கிற அடிமை மாதிரி வளர்த்துக்கிறாங்கப்பா. आपको मिस्र के गुलाम के समान आपको पाला गया. அப்படி எல்லாம் அரை முட்டைலாம் சாப்பிட்டு என்னால வாழ முடியாது. आधा अंडा खाकर मैं नहीं जी இல்லடா, सकता. அவ்வளவுதான் சாப்பிடணும். उतना ही खाया जा सकता. உங்க அப்பா வேணா உனக்கு அரை முட்டை கொடுத்துடலாம். आपका पिता आपको जो है, இப்போ அப்படி கிடையாதுல. परंतु अब ऐसा नहीं है. என்னங்க, நீங்க பிள்ளைங்களுக்கு அரை முட்டை வச்சிருங்க, உங்க வீட்டுல சும்மா இருக்குமா? आप अपने बच्चों को आधा अंडा रखे वो शांत रहेगा क्या? இல்ல, உலகம் மாறி போச்சு. संसार बदल गया. எல்லாமே பாருங்க உடனுக்குடனே வேணும். सब तुरंत चाहिए. உடனுக்குடனே வேணும். तुरंत चाहिए. இன்னைக்கு கடன் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிப்போகுது. आज जो कर्जा लेना बहुत आसान हो गया. எப்படியாவது கடன் கொடுத்துறான். कैसे भी जो कर्ज दे देते கட்டுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. परंतु वापस देना ही बहुत मुश्किल हो जाता है. இஎம்ஐ இல்லாம யாராவது இருக்கீங்களா? EMI के बिना कोई है क्या? ஒருத்தர் கை தூக்குமால எனக்கு இஎம்ஐ இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். एक जन हाथ उठाए EMI नहीं है कर. ஒரு இஎம்ஐன்றது ரொம்ப கஷ்டம். பாருங்க, இஎம்ஐ இல்லாம இருக்க முடியல. देखिए EMI के बिना नहीं रह ஏன்னா सकते. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க. अब वैसा हो गया. எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனுக்குடனே. सब तुरंत. லோன் வேணுமா? लोन चाहिए, போன்லயே வாங்கிக்க. आप फोन में ले लो. போன் வேணுமா? எது வேணாலும் வாங்கிக்க. आपको जो चाहिए ले लो. இல்ல, மனுஷனுக்கு பாருங்க இப்போ என்னன்னா அந்த அந்த தேவன் வைத்த திட்டத்துக்கு ஏற்ற ஒரு காலம் வரும். देखिए मनुष्य के जीवन में परमेश्वर की जो योजना है उसका एक काल आएगा. இல்ல, அந்த மழைக்கு ஒரு திட்டம் இருக்கு. उस वर्षा के लिए एक योजना அந்த है. திட்டத்துக்கு ஒரு காலம் இருக்கு. उस योजना के लिए एक काल है. எது மேல புரியுதுங்க? कितने लोग समझ पा रहे हैं? மழை வருமா வராதா? वर्षा आएगी कि नहीं? சொல்லுங்க. 2025ல மழை எப்போ வரும்? 2025 में वर्षा कब होगी? சொல்லுவோம் ஜூலை ஆரம்பிக்கும் பாஸ்டர். जुलाई में शुरुआत होगा पास्टर. அப்படியே ஆகஸ்ட்ல நல்ல மழை வரும் பாஸ்டர். अगस्त में और अच्छा सी ஏன்னா மழை நிச்சயமா வரும். परंतु
बारिश जरूर இப்போ அந்த होगी। இப்போ 2025 ஆகஸ்ட் வரையும் நான் வெயிட் பண்ண வேண்டியது. अब 2025 का अगस्त तक मुझे रुकना चाहिए। எத்தனை நான் சொன்னது புரியுது? कितने लोग समझ पा அப்போ रहे हैं? தேவன் மலைக்கு ஒரு திட்டத்தை வச்சு ஒரு காலத்தை வச்சிருக்காருனா, अगर परमेश्वर उस वर्षा के लिए काल या समय ஒரு रखा है तो திட்டத்தை வச்சு ஒரு காலத்தை एक வச்சிருப்பாருனா, योजना रखकर उस काल को रखे है तो நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். हमारे जीवन में भी एक योजना है और उसका भी एक काल है। அந்த காலத்துக்கு காத்திருப்போம் பாருங்க. उस काल के लिए हम इंतजार करें। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेंगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते அப்ப हैं? என்னுடைய எனக்குன்னு மழை வர காலம் உண்டு. अब मेरे लिए बरसात वाला काल है। ஆமென். ஒரு வாலிப பையன் ஊழியத்துக்கு போறான். एक युवक जो है सेवकाई में जाना चाहता है। அவன் கொஞ்சம் என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கான் போல. वह पास्टर के बारे में कुछ सुना है। ஃபோன் பண்ணி சொன்னா நான் ஊழியத்துக்கு போறேன், वह फोन करके कहा मैं सेवकाई में जा रहा हूँ, உங்ககிட்ட வந்து கடைசியா சில சஜஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போறேன், मैं आपसे आकर कुछ कार्य को सजेस्ट நீங்க எனக்கு सीखना சொல்லிக் चाहता கொடுங்க. हूं। आप मुझे सिखाए। சரி வாப்பா. अब आओगे। உடனே A4 சைஸ் நோட் ஒன்று வாங்கினு, वह एक A4 साइज का நல்ல नोट लेकर, பார்க்கர் பென் ஒன்று வாங்கினு, एक पार्कर पेन को लेकर நேரம் அடுத்த நாள் காலைல வராம பாருங்க. अगले दिन सुबह आ रहा है। देखिए ரெடியாகிறேண்ணே சொல்லுங்கண்ணே, वाह मैं रेडी हूँ, आप बताइए। பிரைஸ் லார்ட் அப்படின்னு போட்டு ரெடியா உட்காந்துக்கிறான் எழுதுறதுக்கு. प्रेज लॉर्ड लिखकर बैठा हुआ है। சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுக்கட்டும், मैं क्या सिखाऊं? ஊழியத்தை எப்படி செய்யட்டும், सेवकाई कैसे எப்படி करूं? ஆரம்பிக்கட்டும், कैसे शुरू எப்படி करूं? பிரசங்கம் பண்ணிட்டோம், कैसे प्रचार எப்படி करूं? நான் பேசிட்டோம், कैसे मैं बात करूं? நீங்க எப்படி எல்லாம் செஞ்சீங்க, आपने कैसा किया? அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். इन सभी को आप मुझे बताएं, मैं लिख लेता हूँ। சொன்ன முதல்ல அதெல்லாம் மூடிறேன் ப்ளீஸ். मैंने कहा पहले सब कुछ बंद कर दे। நான் ஒன்று சொல்லித்தரேன். मैं आपको एक चीज सिखाता हूँ। ஒரு சீக்கிரட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். एक सीक्रेट को मैं बताता हूँ। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजन संगीता वाला कहता है அமர்ந்திருந்து चुप हो जाओ நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். और जान लो कि मैं ही परमेश्वर हूँ। எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हो? வந்து அமர்ந்திரு, पहले आप शांत हो जाओ நானே தேவன் என்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. और मैं ही परमेश्वर हूँ करके तू जान ले। உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் செய்ய வல்லவரா. आपके जीवन में मैं सब कुछ करने में सामर्थ्य हूँ। அவன் டப்பு நோட்டு முட்டான் பாரு. वह तुरंत अपना नोट को बंद कर दिया। நான் என்னனோ நினைச்சிட்டு வந்தேன், मैंने क्या क्या सोच நீங்க कर आया। எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவீங்க. आप सब कुछ सिखा दोगे। ஓ இதான் என் சீக்ரெட். यही उसका जो है सीक्रेट है। போய் அவர் சமூகத்துல அமர்ந்திரு, परमेश्वर के सम्मुख में जाकर बैठ, அமர்ந்திருந்து கத்துக்க. बैठ कर सीख। நானே கர்த்தர் என்று அறிந்து கொள். मैं ही परमेश्वर हूँ करके जान ले। அந்த ஞானம் உனக்குள்ள வரும். वह ज्ञान आपके भीतर தேவன் आएगी। சொல்லி கொடுப்பாரு உனக்கு. परमेश्वर आपको सिखाएंगे। உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் எப்படி எப்படி செய்யணும்னு உனக்கு சொல்லி கொடுப்பாரு. आपके जीवन में जिस जिस भाग में कैसे कैसे काम करना आपको बात सिखाएंगे। ஆமென். आमीन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। நான் சொல்றேங்க, मैं आपसे कहता हूँ உங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருக்கு. आपके जीवन में एक योजना அந்த है। திட்டத்துக்கு ஒரு காலம் இருக்கு. उस योजना का एक काल அந்த है। காலத்துல கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். उस काल में परमेश्वर आपके लिए सब कुछ करने में शक्तिशाली है। அவரால முடியும், वह उससे संभव है। அவரால் ஆகாது ஒன்றுமில்லை. उनसे असंभव कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। எலியா தீர்க்கதரிசி சொல்றான், एलिया भविष्यद्वक्ता நான் कहता है வானத்துல கையளவு மேகத்தை பார்க்கிறேன், मैं आकाश में जो है हाथ भरा मेघ को பெருமரம் देख रहा हूं। இளைச்சலை கேட்கிறேன். बहुत बड़ा छोटा जो हाथ भरा जो है कार्य को देख रहा हूँ और जो है गरजने व समान मैं बिजली को सुन रहा हूँ। பெரிய காரியம் நடக்கும். एक बहुत बहुत தைரியமா कार्य होगा। இருன்றான். अब तो धैर्य रह। அந்த ஜனங்க 3 வருஷம் 6 மாசம் மழையை பார்க்கல. वे लोग जो है 3.5 साल नहीं देखे। 3 வருஷம் 6 மாசம் மழையை பார்க்கல. 3.5 साल वे लोग नहीं இப்ப देखे। சொல்றாரு 7வது மாசம் अब 7वां महीना ஒரு பெரும் மழை இரைச்சலை கர்த்தர் एक உங்களுக்கு. बहुत बड़ा वर्षा आपके बीच में होगी। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனையை பார்த்திருக்கலாம். आपके जीवन में भी अनेक समस्या देखे हो ஒருவேளை सकता உங்க है। வாழ்க்கையில ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடக்காம இருந்தது போல இருக்கலாம். 3 या 4 साल नहीं हुआ हो सकता है, ஆனா உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தையும் परंतु आपके लिए एक உங்களுக்கு योजना, என்று ஒரு காலத்தையும் आपके लिए एक काल தேவன் வைத்திருக்கிறார். परमेश्वर ने रखा है। உங்களுக்கு ஒரு மழை பெய்யும், आपके लिए एक वर्षा होगी। ஒரு பெரும் மழை இரைச்சல் உங்களுக்காக இறங்கி வரும். एक बहुत बड़ा जो है वर्षा आपके लिए उतर कर आएगी। கர்த்தர் அதை செய்ய வல்லவரா. परमेश्वर उसे करने में सामर्थ्य है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். आमीन। அதுல பிற்பகுதி சொல்றாரு பாருங்க, इसमें दूसरा भाग में देखिए, இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். और गर्जन और बिजली के लिए मार्ग ठहराया। அந்த வார்த்தை இன்னும் நல்லா இருக்கு பாருங்க. शब्द को देखिए, இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். और गर्जन और बिजली के लिए मार्ग ठहराया। மின்னல்னா சாதாரணமானது இல்லைங்க. अब बिजली जो साधारण नहीं है। ஒரு மின்னலுக்கு வழி காட்டணும்னா சாதாரண எல்லாரும் வழி காட்ட முடியுமா? மின்னலுக்கு एक बिजली को जाके कोई मार्गदर्शक दिखा सकता है क्या? மின்னலை குறித்து சொல்றாங்க, बिजली के विषय में कहते हैं மின்னலை புடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருந்துச்சுன்னா, अगर बिजली को अगर हम जो है पकड़ कर रखने के அதாவது அதை ரிசீவ் பண்ணி அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டா,
अगर हम बिजली को जो है स्टोर करने के समान एक ट्रांसफार्मर को अगर हम पता कर ले, எவ்வளவோ வருஷத்துக்கு நம்ம கரண்ட்டை பயன்படுத்தலாம். कितने ही सालों के लिए जो है हम बिजली का हम उपयोग कर सकते हैं. அவங்க சொல்றாங்க वे कहते ஒரு हैं மின்னலை புடிச்சி அதை வைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்திலே யாருமே டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கல. देखिए एक बिजली को प्राप्त कर उसे स्टोर करने के लिए कोई भी ट्रांसफार्मर आज संसार में ही नहीं है, ஏன்னா அது அவ்வளவு பவர்ன்றான். क्योंकि उसमें उतना शक्ति है, ஒரு நொடியில எல்லாத்தையும் எரிச்சிரும். क्षण भर में सब कुछ जला देती है. ஒரு இடி மின்னல் ஒரு வீட்டு மேல விழுந்தா एक गर्जन और बिजली अगर किसी घर पे அந்த गिरती வீடே है எரிஞ்சிரும். वो घर जल जाती है. ஒரு இடி மின்னல் ஒரு ஒரு மரத்து மேல விழுந்தா एक बिजली अगर एक पेड़ के ऊपर जब அந்த गिरती மரம் है வேரோட எரிஞ்சிரும். वह जड़ के साथ में जल जाती है. அந்த பவர் தாங்கிறது யாராலும் முடியாது. शक्ति को सहने कोई नहीं सकते हैं. அவர் சொல்றாரு वह कहते இடி हैं மின்னலுக்கு வழியை ஏற்படுத்துகிறார். गर्जन और बिजली के लिए मार्ग ठहराते हैं. யோசிச்சு பாருங்க, आप सोच कर देखें, வருகிற இடியும் மின்னலும் பூமியில விழுந்துச்சுன்னா பூமியில இருக்கிற மனுஷனும் செத்துருவாங்க. जो गर्जन और बिजली पृथ्वी पर गिरे तो लोग खुद मर जाएंगे. அது எங்கேயோ போய் விழுது, वो कहीं और जाकर गिरती है, அது எங்கேயோ போய் தாக்குது. वो कहीं और पर जाकर वो அது गिरते हैं. சொல்றாரு, யோபு சொல்றாரு, अय्यूब कहता है அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சாராம். उसका एक मार्ग को ठहरा कर रखा हुआ है. நான் சொல்றேன், मैं आपसे कहता हूँ இடி மின்னலுக்கே ஒரு வழியை ஏற்படுத்துறாருன்னா अगर गर्जन और बिजली के लिए मार्ग ठहरा நம்ம सकते हैं வாழ்க்கைக்கு तो ஒரு வழி ஏற்படுத்தாம இருப்பாரா? हमारे जीवन के लिए एक मार्ग को नहीं இடி ठहराएगा क्या? மின்னலுக்கே அவர் ஒரு ரூட்டை காமிக்கிறாருங்க. गर्जन और बिजली के लिए एक रूट को जब दिखाते हैं நமக்கு ஒரு ரூட்டை காட்டுவார். हमारे लिए भी मार्ग को दिखाएंगे. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया. 27 28 சேர்த்து வாசிக்கிறோம் பாருங்க. 27 और 28वां वचन. அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். तब उसने बुद्धि को देखकर उसका बखान भी किया और उसको सिद्ध करके उसका पूरा भेद जान लिया और उनसे मनुष्य से कहा, देख प्रभु का भय मानना ही बुद्धि है और बुराई से दूर रहना यही समझ है. இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். देखिए शब्द बहुत अच्छा है. देखिए வாழ்க்கையில ஞானம் வேணுங்க. हमारे जीवन में ज्ञान चाहिए. யோபு சொல்றாரு, अय्यूब कहता है இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் வச்சு விவரிக்கிறாரு. इस संसार में जो भी है उसको रख के बखान भी किया करता है. இதெல்லாம் உண்டாக்கி இதெல்லாம் பவர்ஃபுல்லா படைச்சு இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சாரு, அவர் ஒருத்தரால மட்டும் தான் ஞானம் தர முடியும். इन सब कार्यों को जो रचा है और इन कार्यों में जो केवल वही जो है आपको सब बता सकता है ज्ञान. இதெல்லாம் ஏற்படுத்தினாரு, इसे सब रचा वाला இந்த வல்லமையெல்லாம் உண்டாக்குனாரு. शक्ति को जो भी परमेश्वर ने रचा है அவர் ஒருத்தரால மட்டும் தான் ஞானத்தை தர முடியும். केवल वही ज्ञान को दे सकते हैं. ஆமென். आमीन. எத்தனை பேர் புரியுது? कितने लोग समझ पा रहे हैं? பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன தெரியுமா? अब परमेश्वर का भय मानना क्या है? சும்மா அப்படியே கடவுளை பார்த்து நடுங்கிறது இல்ல. परमेश्वर को देख के कांपना नहीं, இல்ல ஸ்கேர்ன்றோம்ல, அப்படியே ஐயோ ரொம்ப ஸ்கேரிங்கா அப்படி கிடையாது. डरना ऐसा परमेश्वर के இல்ல, लिए डरने की आवश्यकता கடவுளுக்கு பயப்படுறது என்னன்னா नहीं. परमेश्वर का भय मानना क्या है? அவருக்கு மரியாதை கொடுக்கிறது. को जो है हम आदर सम्मान देना. ஒவ்வொரு நாளும் சொல்றேன், प्रतिदिन मैं कहता हूँ நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்ல, आप नहीं हो तो मेरा நீங்க जीवन தான் नहीं. என் வாழ்க்கை. आप ही मेरा जीवन हो. அப்படி வார்த்தை தான் எனக்கு ஜீவன். आपका वचन ही मेरे लिए நீர் जीवन தான் है. எனக்கு பலன். आप ही मेरा बल हो. நீர் தான் என் வாழ்க்கைக்கு முதலிடம். आप ही मेरे जीवन का प्राथमिकता हो. ஆண்டவரே, உமக்குள்ள நான் நிப்பேன், मैं आपके भीतर खड़ा உமக்குள்ள रहूंगा, நான் களி கூறுவேன். आपके भीतर मैं आनंदित रहूंगा. கர்த்தருக்கு பயப்படுறது என்ன தெரியுமா? परमेश्वर का भय मानना क्या है पता है? அவர் சமூகத்தை நாடுறது. परमेश्वर के सम्मुख को ढूंढना. சொல்லப்படுதுல, அவரே தேவன் என்று அறிந்து அமர்ந்திருப்பது. यहाँ पे कहता है कि चुप रहे और परमेश्वर ही है करके जान ले. அவரே தேவன் என்று அமர்ந்து அறிந்து கொள்வது பாருங்க. चुप हो जाओ और परमेश्वर ही है करके जान ले. அங்க உள்ள ஒண்ணு வருதான், वहां पर भीतर कुछ आती है, அதுதான் ஞானம்ன்றான். वही ज्ञान है करके कहा. அந்த ஞானம் வரும்போது वह ज्ञान जब आती है அவர் சொல்றாரு, वह कहते हैं எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களால தப்பித்து கொள்ளும். सारे समस्या से आप जो है बच सकते இந்த हो. உலகத்துல இருக்கிற எல்லா அழுத்தத்திலிருந்து நீ ஜெயித்து மேல வரணும். इस संसार के सारे दबाव से आप जयवंत पाकर बाहर आ सकते ஏன்னா हो. இந்த ஞானம் क्योंकि यह ज्ञान இது உலகத்திலிருந்து வந்ததில்ல, इस संसार से नहीं आई இது है, டெக்னாலஜிஸ்ட்ல ये வந்ததில்ல, टेक्नोलॉजी से नहीं இது आया, படிச்சவனால வந்ததில்ல. ये जो है अच्छा पढ़ाई करने இந்த से नहीं உலகத்துல आया. இருக்கிற மனிதர்கள் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. इस संसार के मनुष्य इसका आविष्कार नहीं कर सकते हैं. இது ஒரே ஒருத்தரால தான் வரும். केवल एक ही जन से आप आ सकती है. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். परमेश्वर का भय मानना ही ज्ञान है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அது நமக்குள்ள வந்துச்சுன்னா वह अगर हमारे भीतर आ गई, நான் சொல்றேன், मैं आपसे कहता हूँ இதுவரையும் வராத ஒரு ஞானம் நமக்குள்ள வரும். अब तक का जो ज्ञान हमें नहीं मिला उससे யோசிக்க बढ़कर होगा. முடியாத சில காரியங்களை நம்மால தெளிவா பார்க்க முடியும். कुछ कार्य जो हम सोच भी नहीं सकते थे उसे हम और भी अच्छे से समझ पाएंगे. நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். जो हम सोचते हैं उससे भी अपार कार्य परमेश्वर हमारे लिए करेंगे. आमीन. அல்லேலூயா. हालेलुया. நேரமாகி போச்சு, समय हो गया, நம்ம யாரும் விழுந்து நிற்கலாமா? हम सब खड़े हो जाएंगे, கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம். हाथों को उठाकर धन्यवाद ஓ करें. மை துதிக்கிறோம், स्तुति करते हैं துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. स्तुति करते हैं.
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? सब हाथों को उठाकर स्तुति करें। சொல்லுங்க, ஆண்டவரே परमेश्वर நீரே எங்களுக்கு ஞானம், आप ही हमारा ज्ञान हो। ஆண்டவரே परमेश्वर நீரே எங்களுக்கு ஞானம். आप ही हमारा ज्ञान है। ஓ ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாய் கிருபை உள்ளவரே, தயவு உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह भरा और दया भरा மகா இரக்கம் உள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். करुणा परमेश्वर आपको வந்த धन्यवाद। ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். आए हुए प्रत्येक परिवार को आशीष करते हैं। ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். प्रत्येक परिवार को आशीष करते हैं। கணவன் மனைவி உறவு ஆசீர்வதிக்கிறேன். पति पत्नी के रिश्ता को आशीष करते हैं। குடும்பங்கள்ல சமாதானத்தை பேசுகிறேன். परिवार में शांति को हम बात करते குடும்பத்தில் இருக்கிற அழுத்தங்கள் நீங்கட்டும். हैं। परिवार की परमेश्वर குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் के நீங்கட்டும். कर्जा दूर हो जाए। ஆண்டவரே, குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. आप एक परमेश्वर बहुत एक अचंभित कार्य करेगा। நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. जो आप पर भरोसा करे कभी ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. स्तुति ஓ करते हैं। உமக்கு நன்றி धन्यवाद। நன்றி धन्यवाद நன்றி ராஜா. धन्यवाद ஓ परमेश्वर। ஸ்தோத்திரிக்கிறோம். स्तुति करते हैं। இயேசு நாமத்தினால பிதாவே, यीशु मसीह के नाम से पिता, ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், हमारे परमेश्वर का பிதாவாக अनुग्रह, தேவனுடைய அன்பு, पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் पवित्र आत्मा की सहभागिता இன்றும் என்றும் சதா காலம் ஒருத்தரும் இருப்பதாக. अब से लेकर सदा सर्वदा बने रहे। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.